நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நான் அம்பலூர் எழில் ராவணன், சிங்கப்பூர்ல இருந்து. இப்போ ஒரு வழிபாட்டு தலத்துக்கு வந்திருக்கோம். சிங்கப்பூர்ல இருக்கிற வழிபாட்டு தலத்துக்கு வந்திருக்கிறோம். இது என்ன வரலாற்று சிறப்பமிக்கது அப்படின்றது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல 4 மத வழிபாட்டுக்குரிய கோயில்கள் அமைஞ்சிருக்குது. சிங்கப்பூர்ல லோயாங் அப்படின்ற பகுதியில் துவா பெக் கோங் அப்படின்ற கோயில் இது. இதை பார்த்தீங்கன்னா சீனர்கள் வழிபடக்கூடிய புத்தர் கோயில். சீனர்கள் வழிபடக்கூடிய புத்தர் கோயில் இருக்குது. இஸ்லாமியர் வழிபடக்கூடிய ஒரு மசூதி மேலே இருக்கு பாருங்க. மசூதி இது இஸ்லாமியர் வழிபடக்கூடிய கோயில். இது ஒரு இஸ்லாமியருடைய அவங்க மத குருமாராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சமாதி இங்கே இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா லோயாங் ஸ்ரீ மகா கணபதி சங்சம் விநாயகர் கோயில். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மக்கள் வழிபடக்கூடிய தாவோயிசம் அவங்க மதத்தினுடைய ஒரு கோயில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், சிங்கப்பூரில் பல நாட்டை சேர்ந்தவங்க, பல மதங்களை சார்ந்தவங்க, பல மொழிகளை பேசக்கூடிய இனக்குழுக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே இடத்துல 4 மிகப்பெரிய மதங்கள், அதாவது பௌத்தமும் சரி, இந்து மதமும் சரி, இஸ்லாமும் சரி, தாவோயிசமும் சரி, 4ம் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இனக்குழுக்கள், மதங்கள். அந்த 4 பேருடைய கோயிலும் ஒரே இடத்துல இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பௌத்த கோயில், புத்த மத கோயில், இஸ்லாமிய அதாவது சீனர்கள் வழிபடக்கூடிய புத்த கோயில், பௌத்த மதம் சார்ந்த கோயில். இந்த நேராக இருக்குது பார்த்தீங்களா, மேலே மசூதிக்கான சின்னம் இருக்குது பாருங்கள். இது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய கோயில். இது விநாயகர் வழிபாடு, விநாயகர் இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில். அங்கே பின்னாடி சிலை இருக்கு, காமிச்சிருப்பேன். தாவோயிசம் தாய்லாந்து மக்கள் வழிபடக்கூடிய கோயில். ஒரே இடத்துல மாதத்துக்கு 20,000 மக்கள் போகிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, 4ம் மிகப்பெரிய மத வழிபாடு கொண்ட இனம்தான். ஆனாலும் ஒரே இடத்துல கோயில் அமைச்சு ஒத்துமையாக அவங்கவுங்க பாட்டுக்கு வழிபட்டு போகிறாங்க. அவங்களுடைய மத வழிபாடை, அவங்களுடைய மொழி கலாச்சாரத்தை அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, அதை பரப்புகிறாங்க. ஆனால் அதை மற்ற மதத்தினர், மற்ற மொழியினர் யாரும் அதற்கு குறுக்கீடு பண்ணுறதோ இல்லை மத துவேஷங்கள், இன துவேஷம் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்துக்களும் அவங்களுடைய கோயிலை பற்றி, வரலாற்று சிறப்புகளை, அவங்கள மத வழிபாடுகளை எல்லாத்தையும் பெருமையாக பேசிக்கிறாங்க. ஆனால் அதை மற்ற மதத்தினர் அதை குறுக்கீடு செய்கிறதோ, அதை அலைக்கழிக்கிறதோ, அசிங்கப்படுத்துறதோ இல்லை. இது இந்தியா போன்ற நாடுகளும் கடைப்பிடிக்கணும். ஏன்னா இந்தியாவிலும் பல மதங்கள், பல மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பெருமைகளை பேசுகிறதுக்கு எந்த அளவு சுதந்திரம் இருக்குதோ அதே மாதிரிக்கு மற்றவங்களுடைய மதங்களை, மற்ற மொழிகளை, மற்ற சாதியினரை அரவணைச்சு போகிறதுக்கும் சகிப்புத்தன்மையோடு போகிறதுக்கும் நம்ம முழு அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். நாம் நம்ம வழிபாடு முறைகளில் நம்ம கவனம் செலுத்தினா போதுமானதாக இருக்கும். நீங்கள் அதை கூகுள் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் லோயாங் துவா பெக் கோங் அப்படின்ற கோயில். ஒரே இடத்துல 4 மத வழிபாடு கொண்ட கோயில் இருக்குது. அவசியம் நீங்கள் கூகுள் பண்ணணும். இது லைவில் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது.
அதனால் நீங்கள் கூகுள் பண்ணி இதை தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ பெரிய இடம் சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஓரமான பகுதியில் கட்டியிருக்காங்க. சிங்கப்பூரில் வந்து ரொம்ப அவுட்டரில் தான் இருக்குது. ஒரு 1970 வாக்கில் இந்த கோயில் எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ இருந்து இது நடைமுறையில் இருக்குது. அங்கே பிரார்த்தனை சீட்டுகள் அங்கே கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு இந்துக்கள் கோயிலுக்கு, புத்தகத்துக்கும் தாய்லாந்து மத கோயில்களுக்கும் பிரார்த்தனை சீட்டுகள் இங்கே கொடுக்குறாங்க. தண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இந்துக்கள் எப்படி ராசி நட்சத்திரம் சொல்கிறாங்களோ, மேஷம் ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் சொல்லிட்டு ராசிகள் நமக்கு ஒரு 12 ராசி இருக்குதா? ஆமாம், அந்த மாதிரி சீனர்களுக்கும் ராசி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ராசி, ஒரு விலங்கின் பன்றி, ஆக்ஸ், எருது வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே எழுதியிருக்காங்க. முயல், நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது லைவில் போட்டதுனால ரொம்ப கிளியராக இருந்திருக்காது. நான் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறேன். இதை எல்லோரும் கூகுள் பண்ணுங்கள். ஒரு மத வழிபாடு, 4 மதங்களை கொண்ட வழிபாட்டு தலம் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டு கும்பிட்டு போகிறாங்க. நன்றி நண்பர்களே.